பாண்டிச்சேரியில் பார்க்க வேண்டிய சுற்றுலா இடங்கள். வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் சுற்றுலா சார்ந்த பதிவை தான் பார்க்க உள்ளோம். அந்த வகையில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பாண்டிச்சேரியில் பார்க்க வேண்டிய சுற்றுலா இடங்களைதான். நீங்கள் பாண்டிச்சேரிக்கு சுற்றுலா செல்ல திட்டமிட்டுள்ளீர்கள் என்றால் இந்த பதிவு மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி, வாங்க பாண்டிச்சேரியில் பார்க்க வேண்டிய சுற்றுலா தலங்களைப் பற்றி இப்பொழுது பார்த்து விடுவோம். படகு சவாரி செல்ல விரும்புபவர்கள் இந்த பாரடைஸ் பீச்சை தேர்வு செய்யலாம். இந்த பாரடைஸ் பீச் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். நன்கு பராமரிக்கப்படும் பீச்சாக இந்த பாரடைஸ் பீச் உள்ளது. இங்கேயும் புகைப்படங்கள் எடுப்பதற்கு மிகவும் வசதியாக இருக்கும். இந்த பிரெஞ்சு காலனி பாண்டிச்சேரியில்தான் உள்ளது. பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். இந்த காலனி பிரெஞ்சுக்காரர்களால் கட்டப்பட்டதாம். இந்த காலனியில் நீங்கள் தங்கியிருக்கும் போது வேறொரு நாட்டில் இருப்பது போல் உணர்வீர்களாலும் அவ்வளவு அருமையாக இருக்குமாம். இங்கு திருமணத்திற்கு முன் தப்பத்தீர்கள் போட்டோ ஷூட் எடுப்பதற்கு மிகவும் அழகான இடங்கள் எல்லாம் இருக்கிறதா. மேலும் இந்த காலனியிலேயே ஹோட்டல்ஸ் இருக்கிறதா. இந்த பிரெஞ்சு காலனியில் ஒரு நாள் ரூம் எடுத்து தங்குவதற்கு வாடகை 5000 முதல் 8000 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறதா. இது தவிர்த்து ரூம் எடுக்காமல் வெறும் போட்டோ ஷூட் எடுக்க வேண்டுமென்றால் ஒரு நாளுக்கு 400 முதல் 500 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறதா. உங்களுக்கு இந்த இடத்திற்கு போக விருப்பம் இருக்கிறது என்றால் கண்டிப்பாக பாண்டிச்சேரி செல்லும் போது சென்று வாருங்கள். கடல்காரிகளுக்கு செல்ல விரும்புவோர்கள் இந்த ராக் பீச்சுக்கு சென்று வரலாம். ஒரு நிம்மதியான உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். இந்த பீச்சியை ஒட்டி சுற்றி பார்க்கும் இடங்கள் அதிகமாக உள்ளது. அதேபோல் உணவுகளும் நிறைய உள்ளது. ஆகஸ்ட் உங்கள் சுற்றுலாவை இனிமையானதாக மற்றும் இடமாக இந்த இடம் இருக்கும். பாண்டிச்சேரியில் மக்கள் கூட்டம் அதிகம் இல்லாத மிகவும் தனித்துவமான கடற்கரைகள் உள்ளது. அவற்றில் ஒன்றுதான் இந்த இடன் பீச். இந்த இடன் பீச் பாண்டிச்சேரிக்கு சுற்றுலா வரும் ஒரு சிலருக்குத்தான் இந்த இடன் பீச் பற்றி தெரியும். நீங்கள் கடற்கரையை தனிமையாக அல்லது உங்கள் துணையுடன் ரசிக்க விரும்பும் நபரா அப்படியென்றால் நீங்கள் இந்த இடன் பீச்சை தேர்வு செய்யலாம். மேலும் இங்கு போட்டோ ஷூட் எடுப்பதற்கும் மிகவும் வசதியாக இருக்கும். நீங்கள் பாண்டிச்சேரியில் சிறப்பு வாய்ந்த சுற்றுலா இடங்களை ஆன்லைனில் தேடும் பொழுது கண்டிப்பாக இந்த கோல்டன் குளோப்பும் கண்டிப்பாக கட்டப்படும். இந்த கோல்டன் குளோப் மாற்று மந்திர் என்று அழைக்கப்படுகிறதா. பாண்டிச்சேரியில் அதிக மக்கள் பார்வையிடப்படும் இடமாக இதுவும் இருக்கிறது. உங்களுக்கு இந்த படத்தை பார்க்க விருப்பம் இருந்தால் தாராளமாக பாண்டிச்சேரிக்கும் செல்லும்போது பார்த்து வாருங்கள். பாண்டிச்சேரியில் கடற்கரைகளை விட்டு சற்று விலகி பாண்டிச்சேரியில் இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் அரிக்கமேடு உள்ள இந்த அரிக்கமேடு பாண்டிய காலத்தில் ரோமானிய வர்த்தக மையமாக இருந்தது. ஆகஸ்ட் இது பழமைவிந்த இடம் என்று சொல்லலாம். இங்கு புகைப்படம் எடுப்பதற்கு மிகவும் வசதியாக இருக்கும். பாண்டிச்சேரியில் பல வகையான தேவாலயங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்றுதான் இயேசுவின் புனித இதயத்தின் பசலிக்கா. இந்த தேவாலயம் வெளிப்புறத்தில் இருந்து பார்ப்பதற்கு இளஞ்சிவப்பு நிறத்தில் பிரெஞ்சு வடிவமைப்பில் கண்களை கவரும் அளவிற்கு அழகாக இருக்கும். இந்தியவர்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் கிறிஸ்தவர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்து இந்த அழகை கண்டுகளிக்கின்றனர். உயரமான கூரைகள் மற்றும் செழிப்பான கண்ணாடி ஓவியங்கள் மிகவும் இனிமையான சூழலை ஏற்படுத்துகிறது. மணல்குள்ள விநாயகர், அதாவது மணக்குள விநாயகருங்க. இந்த மணக்குள விநாயகர் கோவில் இங்க ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலா இருக்கு. இப்போ இந்த கோவில தான் நான் தரிசிச்சுட்டு வர போறேன். வாங்க. பாண்டிச்சேரியிலேயே பிரசித்தி பெற்ற கோயிலா இருக்கிறது தான் இந்த மணக்குள விநாயகர் கோவிலுங்க. இப்போ இந்த கோவிலோட அமைவிடம், ஸ்தல வரலாறு, இத பத்தியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க. கோவிலுக்கு முன்னாடியே நிறைய சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அருகம்புல், துளசி மாலை, தாமரப்பூ மாலை, இந்த மாதிரி வித்தியாசமா நிறைய பொருட்கள் இருக்கு. நீங்க குறைஞ்ச அளவுல கூட இந்த விநாயகருக்கு பூஜை பண்றதுக்கு பூ வாங்கிட்டு போகலாங்க. முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு யானை இருக்கு. இந்த யானை ரொம்பவே ஒரு பேர் பெற்ற யானைன்னே சொல்லலாம். இந்த மணக்குள விநாயகருக்கு இந்த யானை 1997ஆம் ஆண்டு வந்திருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா 2022. இந்த யானையோட பேருன்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி. இந்த லக்ஷ்மி யானைக்கு நிறைய பேர் சந்தோஷமா தன்னோட காணிக்கையை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறத இங்க பார்க்க முடியுது. பொதுவாகவே யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுலயும் இந்த விநாயகர் கோயில்ல இந்த லட்சுமி யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு ரொம்பவே நிறைய பேர் ரொம்பவே சந்தோஷமா வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாங்க.
நீங்க பாக்குறது தான் அருள்மிகு மணக்குள விநாயகர் தேவஸ்தானம். மெயின் என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான். இது வழியா நீங்க உள்ள போனீங்கன்னா இருக்கிறதா பாத்தீங்கன்னா மூலவர். இந்த மணக்குள விநாயகர் கோவில் அமைவிடம்னு பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில தாங்க. பாண்டிச்சேரியில எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா தலைமைச் செயலகத்துக்கு அப்படியே பேக் சைட்ல இருக்கிறது தான் இந்த மணக்குள விநாயகர். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும், ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் இருக்கிறது தாங்க இந்த கோவில். இந்த கோவிலோட தல வரலாறுன்னு பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு குளம் தாங்க இருந்தது. மணல் பரப்புக்கு நடுவுல ஒரு குளம் இருந்ததாகவும் அதை தோண்டி எடுக்கும் பொழுது அதுக்குள்ள இருந்து வந்தவர் தான் இந்த விநாயகர். மணலுக்குள்ள இருந்து கிடைச்ச விநாயகர் தான் இந்த விநாயகர். இவரை காலப்போக்குல மணக்குள விநாயகர்னு எல்லாரும் அழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கோவில்ல மூலவருக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குளம் மாதிரி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இன்னும் நீர் சுரக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு. தண்ணீர் மேலேயே இருக்கிற ஒரு விநாயகர் மூலவர் பாத்தீங்கன்னா இந்த பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர் கோயில்ல மட்டும்தான் இருக்கிறதா ஒரு பெயர் உண்டுங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்க பாத்தீங்கன்னா இந்த கோவிலோட மூலவருக்கு உண்டான கோபுரம் பாத்தீங்கன்னா தங்க தகடுகளால் வேயப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தங்க தேரும் இருக்கு. அதே நேரத்துல வெள்ளி தேரும் இந்த கோயில்ல இருக்கு. அதையும் நீங்க இங்க வந்தா பாக்கலாங்க. இந்த கோவிலே மற்றும் ஒரு சிறப்புன்னு பாத்தீங்கன்னா நீங்க நிறைய விதமான விநாயகர் ஓவியங்களை இங்க நீங்க பார்க்கலாம். உதாரணமா சொல்லணும்னா கணேசர் சிவனுடன் இருக்கிற மாதிரியும், பார்வதி புத்திர கணபதியாகவும், மணக்குள விநாயகராகவும், விஜய கணபதியாகவும், நர்த்தன கணபதியா இங்க உற்சவ மூர்த்தியாகவும் இங்க கணபதி காட்சி அளிக்கிறாரு. மகா கணபதி, உத்தண்ட கணபதி, ஹரித்ரா கணபதி, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க. பல மாநிலங்கள்ல இருக்கிற கணபதியை நீங்க இந்த ஒரே ஒரு மணக்குள விநாயகர் கோவில்ல பார்க்கலாங்க. கோவிலோட டைமிங்னு பாத்தீங்கன்னா காலையில 6:30 இருந்து மதியம் ஒரு 11:30 வரைக்கும் இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு மாலை 4 மணில இருந்து 9 o'clock வரைக்கும் இந்த கோவில் இருக்குங்க. இந்த கோவிலோட மற்றொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா திருமண கோலத்துல விநாயகர் சித்தி புத்தியுமா இங்க காட்சி அளிக்கிறாரு. அதுவும் ஒரு தனி சிறப்புன்னே சொல்லாங்க. இந்த மணக்குள விநாயகர் கோவிலோட சிறப்பான பூஜை நாட்கள்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் சங்கடஹர சதுர்த்தி சிறப்பா கொண்டாடப்படுது. இந்த மணக்குள விநாயகர் கோவில்ல பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ரொம்பவே சிறப்பா கொண்டாடப்படுதுங்க. நல்லா இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.